அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் வறுமை நிலை அதிகமாக இருக்குதோ, தரித்திர நிலை அதிகமாக இருக்குதோ, அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பண பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் நல்லா ஒரு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. மார்கழி மாதம்ங்கிறதே விசேஷம் பொருந்திய மாதம்தான், பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையை குசேலர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். குசேலர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட நண்பர். அவர் தன்னுடைய வறுமை நிலையிலிருந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு மாறிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த குசேலர் தினத்தை சொல்லலாம். இந்த நாளை நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமை நிலையும் நீங்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மேலும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட கதையை கேட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு குசேல சரித்திரம், குசேல மந்திரம் அப்படின்ற சொல்லுவாங்க. அதாவது குசேலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் மந்திரமாக சொல்லி இருப்பாங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கும். நான் அது உங்களுக்கு கதையாக நேற்றைய வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் அது கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் அந்த வீடியோவில் கைப்பிடி அவளை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பல மடங்கு செல்வம் சேர்வது உறுதி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் குறித்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் குப்பை மேட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். 2 வீடியோட லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. அது என்ன மாதிரி ஏற்றுனா நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கான அற்புதமான ஒரு பரிகாரம் தான். இதை எல்லாருமே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இதை எந்த நேரத்தில் செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதை நாம் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நமக்கு புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையிலேயும் முடிஞ்சிருச்சு. ராகு காலம் மட்டும் மதியம் 12 மணிலேருந்து 1:30 இடையே உள்ள நேரத்தில் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். யார் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்ருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியாது. மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருந்தால் கூட பெண்கள் செய்யலாம். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா மட்டும் நீங்கள் இதை செய்ய முடியாது. உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரி, இது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான். அது காசு. கண்டிப்பாக சில்லறை காசு தான். ஒரு சில பரிகாரங்களுக்கு ரூபாய் நோட்டு எடுத்துக்குவோம், ஒரு சிலதுக்கு கண்டிப்பாக சில்லறை காசு தான் எடுத்துக்குவோம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். புதன்கிழமை நாளில் நீங்கள் இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் வச்சு பரிகாரம் செய்கிறது காட்டிலும் 5 ரூபாயை வச்சு செஞ்சீங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5 ரூபாய் காயினே இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் அமைதியான ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் யாரு கூடயும் பேசாமல் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும், நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நல்லா உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த 5 ரூபாய் காசு வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை, 27 முறை, 108 முறைன்னு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், நம்மளுடைய விருப்பம்தான். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ கிருஷ்ண பக்த ரக்ஷண க்ளௌம்
கோவிந்த கோவர்தன கோபிஜன வல்லபாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீகிருஷ்ண பக்தரக்ஷண க்ளௌம் கோவிந்த கோவர்தன கோபிஜன வல்லபாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீகிருஷ்ண பக்தரக்ஷண க்ளௌம் கோவிந்த கோவர்தன கோபிஜன வல்லபாய ஸ்வாகா. இதுதான். நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்து பொறுமையாக வந்து படிங்க. சரிங்களா? பொறுமையாக படிங்க. எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். மனதார கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த 5 ரூபாய் எனக்கு பெருகி பெருகி 5 கோடியா 50 கோடியா 500 கோடியாக மாறணும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படணும். வீட்டில் இருக்கிற வறுமை நிலை வந்து நீங்கணும். நீங்கள் எப்படி குசேலரை நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வந்து மாற்றினீங்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த பண கஷ்டத்தை நீக்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட விளக்கேற்றி வச்சுட்டு நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த நிவேதனத்தையும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை 108 முறை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு இதை சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க அப்படின்னு நீங்கள் மாதிரி நினச்சிங்கன்னா இப்படியாவது கையில் காசை வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை வந்து செலவு செய்யாத மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி வைங்க. ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ வந்துட்டு மடித்து வைங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே நல்ல ஒரு தன ஆகர்ஷணமாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் குசேலர் எப்படி கிருஷ்ணர்கிட்டேருந்து சகல செல்வத்தையும் பெற்றாரோ அதே மாதிரி நாமும் நம்மளுடைய வறுமை நிலை நீங்குவதற்கு கிருஷ்ண பரமாத்மாவிடம் சகல செல்வங்களையும் பெற்றிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.